42 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆணும் 22 வயசுல இருக்கிற ஒரு பொண்ணும் இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த உணர்வு போராட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு படமாக இன்னைக்கு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வந்து வெளியாகிருக்குது. இதில் சூர்யா சாருடைய நடிப்பை நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்து வியக்கிற அளவுக்கான நடிப்பை கொடுத்துருந்தாரு. முக்கியமாக அவங்க அம்மா இறந்துருவாங்க. அந்த இறந்து முடித்து எல்லாம் அடக்கம் பண்ணதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட கட்டிலுக்கு போய் அவங்க அம்மா நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த குரல் கேட்டுறாதா அப்படின்னு அந்த ஏங்குற அந்த தவிப்பு நடிப்பை வந்து அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அவருடைய குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கப்போ அந்த கண்ணாடிக்கு இந்த பக்கம் இருந்துட்டு குழந்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அந்த உணர்வை வெளிப்படுத்தினப்போ அற்புதமாக பண்ணியிருந்தாரு. இது போக மமிதா பைஜு கூட அவருக்குள்ள அந்த பாண்டிங் ஒவ்வொன்றும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பார். அது அவ்வளோத்துலேயும் கரெக்டான நடிப்பை கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது போக மமிதா பைஜு சூர்யா சாருக்கு ஈக்குவலான நடிப்பை அவங்க கொடுத்துருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி ராதிகா மேடமுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜிவி அவருடைய மியூசிக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ சரியாக கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறது என்னோட பார்வையாக இருக்குது. சூர்யா சார் ஃபேன்ஸ் அத்தனை பேரும் திருப்திப்படுத்துறதுக்கான அத்தனை விஷயங்களும் உள்ளே இருக்குது. இது போக பெண்கள் அவங்க வந்து நிறைய இடங்களில் இந்த படத்தில் உங்களோட நீங்கள் ஒன்றி பார்க்கறதுக்கான காட்சிகள் நிறைய இருக்குது. முக்கியமாக ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆகி கல்யாணம் முடித்தவங்க, ஏஜ் டிஃப்ரென்ஸில் லவ் பண்ணுறவங்க, நீங்கள் வந்து இந்த படத்தில் நிறைய இடங்களில் உங்களை ரிலேட் பண்ணி பார்க்குறதுக்கான விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த படம் கொடுத்த ரூ. 170 ஒரு ஓகே ஆவரேஜாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஒப்பீனியன். அவ்வளோதான். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.